ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் என்ன பண்ணேன்னு பார்த்துருவோமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி மட்டும்தாங்க. மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாதம், சாம்பார், மிளகா கிள்ளி சாம்பார் வச்சுருந்தேங்க. அதோட ரசம் பண்ணிவிட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணியாச்சு. இது எல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 7:30 மணிக்குள்ளவே சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சுது. ஆனால் கிச்சன் பார்த்தா கொடூரமாக இருந்தது. பார்க்கவே பயமாக இருந்தது. ஆனால் வேறு வழியே இல்லை இல்லைங்களா? சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பாத்திரத்தெல்லாம் வழித்து சிங்கில் போட்டாச்சு. தயிர் கொஞ்சம் தாளிப்பு போட்டுடலான்னு சொல்லிட்டு தாளிப்பு போட்டேன். எனக்கே பார்த்திங்கன்னா தயிர் அப்படியே சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. தாளிப்பு போட்டால் தான் தயிர் சாப்பிடவே பிடிக்கும். இந்த மிளகாவை நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா அது காரமே இருக்காதுங்க. அதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம் சாப்பாடோடு சேர்த்து. அதனால் நான் நல்லா வறுத்துட்டு தான் தாளித்து விட்டேனே. ரசமும் தாளித்து விட்டுட்டேன். அப்புக்குட்டி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் அப்புக்குட்டிக்கு உடம்பு முடியல. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரசம் வச்சேன், மிளகு ரசம். இன்றைக்கி நிலத்தில் களை பறிக்கிறதுக்கு ஆள் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு 5 பேருக்கு டீ போட்டு வச்சுட்டேன். அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புக்குட்டி ஸ்கூலுக்கு கிளம்பின பிறகு எஃப்எம் போட்டு விட்டுட்டு அப்படியே பாத்திரத்தை கழுவிட்டேங்க. ஒரு 20 நிமிஷத்தில் மொத்த பாத்திரமும் கழுவி எடுத்துகிட்டு வெளியே வச்சாச்சு. அதோட நானும் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேங்க. அடுத்த வீடியோவில்